காயின் கலெக்ஷன் இப்படி ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கே இப்போ அந்த சோழர்கள் அவங்க பயன்படுத்துகிற நாணயங்கள் எல்லாம் ரொம்ப அரிய பொக்கிஷமாக இவங்ககிட்ட இருந்துச்சு. நம்ம சோஷியல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் வைக்க போகிறதுனால நம்ம டிராயிங் சார்ட்டை கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சார், அவங்கள வச்சு நம்ம அந்த இதை ஒரு நாள் பண்ணிவிடுங்க, காயின் கலெக்ஷன், ஸ்டாம்ப் கலெக்ஷனு இதெல்லாம் வச்சு பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்டு வந்து குருமுகம் சார் இருக்கிறாங்க, கலைமாமணி, அவரோட பையன் நிசார் ஆகும்போது அவரும் முனைவர், அவங்க 2 பேரும் ரொம்ப நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ஸ்கூலுக்கும். சமீபத்தில் காரைக்கால் மேட் ஸ்கூலில் கூட பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு. அது நம்ம ஸ்கூலில் வச்சு அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். அவங்களோட பள்ளியின் சார்பாக அவர்களை வரவேற்று ஐயா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் தமிழாசிரியர்கள் முன்னாடி கொடுத்து செய்வார்கள். நான் ஸ்கூல் லைஃப்லேருந்து பண்ணிட்டு எங்கள் அவர் கலிஃபோர்னியா ஸ்டாம்ப் ஃப்ளாட்டல் பீரோட வந்து ஒரு மெம்பர். அதே மாதிரி டெல்லியில் ஃப்ளாட்டல் மெம்பர் இருக்குது. கடையில் வந்து இந்த மாதத்தில் என்னென்ன ஸ்டாம்ப் வருது அது எங்களுக்கு இது வந்துடும். நாங்கள் என்னென்ன கேட்குறதோ அதுக்கு ஒரு ரேட்டு போட்டு வாங்கி அவர் இது பண்ணுறாரு. அஞ்சல் துறைங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அஞ்சல் துறைங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அன்புள்ள அப்பா சார் ஒரு காரில் எழுதுவாங்க. அந்த பாத்திரத்தோடு பிடிச்சி போயிடுவோம். கணவனுக்கு மனைவி எழுதுவாங்க, மகனுக்கு அப்பா எழுதுவாங்க. அதில் நலம் நலம் வரி அவன் ஒரு வார்த்தையை பார்க்கறதுக்காக இப்போ அப்படி கிடையாது. ஃபோன் இருக்கும், ஹலோ காலம் ஆகிடுச்சு. அது பார்க்கறதுக்காக வந்து இப்போ ஹலோ நல்லா இருக்கேப்பா அது நலம் நலம் வரி ஆகும், சுமுகானாகும். அந்த ஆட்டுக்குட்டி நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு அதை கேட்குறது. அது கேட்கும்போது அந்த லெட்டர் வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ஒவ்வொரு வீட்டை நீங்கள் பார்க்கலாம், குடிசை இருக்கும். அந்த காலத்தில் ஒரு கம்பியில் ஒரு சோடாபொடி குத்தி அதை குத்தி வச்சா அதை சேர்த்து அந்த காட்டில் தோல் அந்த அந்த கம்பி இருக்க அனைத்து குடும்பங்களுடைய சுகதங்களை அனுபவிச்சு அந்த கம்பி தூக்கிட்டு இருக்கும். எத்தனையோ குடும்பங்களுடைய சுகத குடும்பம்லாம் அந்த கம்பியில் தூக்கிட்டு இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது அப்பா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே எங்கள் அப்பா எதனால, எங்கள் மனைவி இருந்துச்சு, எங்கள் மகனார் எதனால, அதெல்லாம் இந்த காலத்தில் பாருங்க. இப்போது ஃபோனில் வந்து நல்லா இருக்கேப்பா சர்வசரம் இருந்தாங்க. அது பார்த்துட்டு வந்து காரணம் அது காலத்தால் அறியாத இது. 25 காசு தான் கார்டு, 50 காசு தான் இன்டர்நெட். அது சொன்ன செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப செய்தி, பாசம், ஒரு நாட்டுடைய கல்ச்சர், ஒரு நாட்டுடைய பண்பாடு, இதெல்லாம் சொல்கிற அந்த செய்தி தாங்கி வருது. அந்த கார்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போச்சு. அதுக்காக விழிப்புணர்வு சொல்லிட்டு என்னுடைய மகனார் வந்து எம்காம் இருக்குது. பள்ளிப்பள்ளிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவருடைய ஆர்வம் தான் இருக்கா. சொல்லுங்கள், வாங்க.